வாட்டர்மெலன் திவாகரை ஒரு வழியா அனுப்பிச்சு விட்டீங்க. அந்த ஆளு வந்த நாள்லேருந்தே போற வரைக்குமே, இந்த சந்திரமுகி படத்துல இந்த டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்றானே அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி தான் இருந்தது ஃபீலு. ஸோ அவரு இருந்தாலும் கடுப்பா இருக்குது, இல்லனாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த சீசன்ல ஒரு விஷயம் மட்டும் பார்த்தேங்க. நான் கூட என்ன நெனச்சேன் அப்படின்னா, 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு வொர்ஸ்ட்டான சீசனா இருந்தது. ஓகே, அதே மாதிரி பிக் பாஸ்க்கும் இந்த சீசன் 9 ஒரு வொர்ஸ்ட்டான சீசனா அமைஞ்சிருமோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா என்ன கேட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் அப்படின்னே கூட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, வெளிய இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல மைக்கு கிடைக்குது. அப்புறம் ஒரு ஃபேமுக்காக எதையோ ஒண்ணு பண்ணி கிரிஞ்ச் ஆயிட்டோம் அப்படின்னா, "ஓ! நீ அப்படி பண்ணி கிரிஞ்ச் ஆவுறியா? சரி வா. நாங்க யாரு விஜய் டிவி அப்படிங்கிறத காட்டுறோம்." அப்படிங்கிறது. இவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு, இவங்களுடைய உண்மையான முகத்த வெளிய கொண்டு வந்து, மக்கள் இவங்கள வந்து மக்கள்லேருந்து ஏன் உள்ள இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி சார் கூட வந்து கழுவி ஊத்துற அளவுக்கு, திட்டுற அளவுக்கு வந்து ஒரு ஒரு மிக்ஸ்டான கண்டஸ்டன்ட்ஸ் தான். ஏன் இப்படி பண்றாங்க? எதுக்கு இப்படி பண்றாங்க? வாட்டர்மெலன் வந்து என்னதான் அவரு ஒரு டாக்டரா இருந்தாலுமே, என்னதான் அவர் படிச்சிருந்தாலுமே, பேசிக்கா சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு சில இடத்துல அவரு ஒரு பண்ண மிஸ்டேக் தான். இன்னைக்கு அவரு இவ்வளோ சீக்கிரம் 40 நாள் அதுதாங்க பிக் பாஸ். ஏன் ஆரி டைட்டில் அடிச்சாரு? ஏன் ஒரு முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சாரு? மக்களுக்கு தெரியும். யாரை எங்கே வைக்கணும். நம்ம வந்து வச்சிடலாம். ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வாங்க 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 நல்லா கிரிஞ்செலாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு வந்து வாங்க வாங்க நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு லெவலுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு வந்து காலேஜ் ஃபங்க்ஷனில் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம பெரிய லெவலில் ஒரு செலிப்ரிட்டியாக வைக்கலாம். ஆனால் சொசைட்டியில் உன்னோட வேல்யூ என்ன, உன்னோட தரம் என்ன அப்படிங்கிறத கொண்டு வர்றது, ஒரு உண்மை முகத்தை கொண்டு வரது தான் இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க விமர்சனம் ஒஸ்ட்டு சீசன் அப்படின்னு. நான் என்ன கேட்டால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் இறங்கி வேறு லெவல் சம்பவம் யார், நம்ம விஜய் சேதுபதி என்ன சரியான ஒரு சம்பவங்க. உண்மையாக ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீ என்ன வேணால் நினச்சிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாக உடச்சி அப்படியே திட்டி ஒரு வழி பண்ணியிருக்கிறாரு. எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து செமையாக கேட்டார். நிறைய பேர் கேட்டார். ஸோ நடுவில் நிறைய வீடியோ போடல, அதுக்குள்ளே பார்த்தேன். வைல்டு கார்டில் 4 பேர் கண்டஸ்டன்ஸாக வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரில. அவங்க உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நம்மளுக்கும் புரியல. வந்த நாள்லேருந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. பிரஜின்லாம் வந்து அவர்லாம் பார்த்தோம்னா, பிரஜின் சாண்ட்ராலாம், இந்த பிரஜின் சாண்ட்ரா இந்த கப்பில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தேன் இவங்களெல்லாம் விஜய் டிவியில். அப்போது வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்க அப்போவும் ஜோடியாக பேட்டிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. பட் உள்ளே வந்து ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா உள்ளே வந்து பெருசாக எதுவும் பண்ணல இது வரைக்கும். ஆனால் பிரஜின்லாம் வந்து சொல்லியிருந்தார், பாருங்கள் இப்போ உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இப்போ பாரு உள்ளே என்ன நடக்க போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அருவாக எடுத்துகிட்டு வெட்டுற மாதிரி பேசிட்டு போனார். உள்ளே போனால் இது வரைக்கும் அவர் பெருசாக எதுவும் பண்ணல. சரி, இருந்தவங்க நம்ம வாட்டர்மெலன் கானா வினோத் செம்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட். பட் வாட்டர்மெலன் போனதுக்கப்புறம் கானா வினோத் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்னென்னோ நடந்துருச்சு. இந்த நம்ம யார் விக்ரம்ஸா வக்ரம் விக்ரம்னு ஒரு பேரை வச்சு அவரு வந்து ஒரு சாது, அது என்னது சாது மிரண்டா காடுக்குள் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் சார் சொல்லுவார் பாருங்க, சூர்யாவோட அப்போ சாது மிரண்டா காடுக்குள்ளும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம், ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்படியே ஒரு மாதிரி திட்டி எனக்குள்ளே இருக்கிற தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புறாதீங்க, தாங்க மாட்டீங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது பிறப்புன்னு சொன்னாங்க. அதாவது வீட்டில் வளர்த்த விதம் அப்படிங்கிற மாதிரி. அது தப்பா சரியா அப்படிங்கிறத போகிறத விட கமருதீன் அவர் வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்டித்து தான் ஆகணும். அவர் வந்த நாள்லேருந்து இன்னமும் வந்து ஒரே மாதிரி எவ்வளோ சொன்னாலும் பண்ணுறதை தான் பண்ணிகிட்ருக்கிறார். இவர் பார்வதி இவங்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ஒன்று செய்யாதீங்கன்னா அப்போ தான் அதை செய்வாங்க. இந்த சின்ன பசங்க சில பேர் சேட்டை செய்யும்போது செய்யாதீங்கன்னா அதை தான் செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இன்னும் ஒரு 10 to 20 days எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. இதை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சில கண்டஸ்டன்ஸு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சீசனாக தான் போயிட்டுருக்கு. பார்வதி கண்ணு எவ்வளோ நாள் காண்டுன்னு தெரில. அவங்களுக்கு நிறைய ஹேட்டர்ஸும் வெளியே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே சில பேரும் போட்டு கண்ணை உடச்சி விட்டிங்களே, இனிமேல் நான் சீரியல் எப்படி பார்ப்பேன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டி சொல்லுவாங்க பாரு, அந்த லெவலுக்கு பண்ணி விட்டீங்க, கண்ணை உடச்சி விட்டீங்க. போட்டு அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுற அளவுக்கு சிலதெல்லாம் பண்ணி விட்டு காலை மிதிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் பார்வதியாக தான் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு 100 நாள் வரணும். ஏன்னா
கத்திக்கிட்டு. ஆனால் வாட்டர்மெலான் அவர் பார்க்கும்போது அடுத்த எலிமினேஷன் அவங்க தானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எனிவே நல்ல ஒரு 40 டேஸில் வாட்டர்மெலானா அவரோட கேம் ஆடினார். ஒளிவு மறைவின்றி ஆடி இருக்கிறாரு அப்படி தான் சொல்லணும். ஸோ பார்வதி அவங்களும் வந்து அவங்களோட கேமை சூப்பராக ஆடிருக்காங்க. மற்றபடி என்ன நான் கம்மியாக பார்க்குறேன் இந்த சீசனில் அப்படின்னா, இன்னும் ஒரு ஃபயரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த டாஸ்க் ரிலேட்டடாக வந்து நிறைய இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு பெட்டரான ஒரு டாஸ்க்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கொண்டு வந்து ஒரு என்கேஜிங்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இன்னும் கொண்டு போயிருந்தால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். அதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் உள்ள தூக்கி போடுவோம். அவங்க என்ன ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு, நீங்கள் தான் நடிப்பு அரக்கனாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மனுஷன் போனதுக்கப்புறமா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்த போதும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நல்லா ஃபன் இருந்தது. நல்லா இப்போ கானா வினோத் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த 40 நாளுக்கு மேலேயாவது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிக் பாஸ் ரிலேட்டடாக சில வீடியோஸ்லாம் வந்து நான் போடுறேன். ஸோ தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இன்னும் நல்லா பெட்டராக வந்து பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த சீசன் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்டன்ஸை விட விஜய் சேதுபதி அவர் தான் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படி தான் சொல்லணும். அது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அட் த எண்டு அந்த டைட்டிலுக்கு வேல்யூவான மனுஷங்க தான் டைட்டில் அடிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கான வேல்யூ வாட்டர்மெலான் திவாகர் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர்கிட்ட இல்லை. ஒரு 40 நாள் வந்ததே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அவர்லாம் வந்து கடைசி வரலாம் இருந்தாலுமே பட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக இருக்கலாமே தவிர டைட்டில் அடிக்கிறதுக்கான குவாலிட்டி அவர்கிட்ட இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர்கிட்ட இல்லை. ஆனால் அப்படி இல்லாதவங்களெலாம் டக்குன்னு எலிமினேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிரவீன் காந்தி அவராக இருக்கட்டும், வாட்டர்மெலானாக இருக்கட்டும், நடுவில் சில பேர் போனாங்க எல்லாம். பட் சில பேர் வந்து பிரவீன் ராஜ்லாம் வந்து அன்ஃபேர் தான். அண்ணன் வந்து அவருக்கு அந்த தகுதி இருக்குது, பட் ஏதோ ஓட்டிங்கில் அவருக்கு பெருசாக வரல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அதனால் வந்து எலிமினேட் ஆகிட்டு போயிட்டார். அவருக்கு அந்த தகுதி இருந்திருக்கு, பட் எலிமினேட் ஆகிட்டார். ஸோ பார்க்கலாம் அடுத்து யார் என்ன பண்ணுறாங்க. இன்னும் 40 நாள் தானே, அடுத்து 60 நாள் ஆகுது. 50வது நாளில் ஒரு விஷயம் நடக்கும். 60, 70, 80, 90, 100. ஸோ பார்க்கலாம், இனி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின அந்த வாட்டர்மெலானோடைய அந்த எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.